ஹாய் கைஸ். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஆர்ஆர்பிலேருந்து பார்த்தீங்கன்னா 12th நீங்கள் படிச்சிருந்தாலே போதும். அதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் தகுந்தாற போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? இதில் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சியமும் இருக்கும், கனவுகளும் இருக்கும். நான் 12வது படிச்சிருக்கேன், ஆனால் இருந்தாலும் நான் ரயில்வேல ஒர்க் பண்ணணும், அதாவது ரயில்வே கவுண்டரில் இருக்கணும், டிடிஆராக போகணும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சில கனவுகள் இருக்கும். அந்த கனவுகளை நினைவாகிறதுக்காக தான் இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் இங்கிலீஷ் வெர்ஜன் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி பேஜஸ் தான் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் அண்டர் கிராஜுவேட் பாப்புலர் நான் டெக்னிக்கலுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் விட்டுருக்காங்க. இது ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. 28ஆம் தேதி, அதாவது போன மாதம் 28ஆம் தேதி இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. இன்னும் டேட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 27ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்காக. 27ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும், நேம் கரெக்ஷன் பண்ணணும், அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 27ஆம் தேதியிலிருந்து, சரிங்களா, 29ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேமெண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. 30ஆம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எப்போ இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களே உங்களுடைய மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் எதுக்காக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், சில பேருக்கு சில கலவுகள் இருக்கும். அதுக்கு தகுந்தாற் போல் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதில் டிக்கெட் கிளர்க்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2424 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அக்கௌண்ட் கிளர்க் டைப்பிஸ்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா 394 வேகன்சியும், அண்ட் ஜூனியர் கிளர்க் டைப்பிஸ்ட்டுக்காக 163 வேகன்சியும், அண்ட் ட்ரெயின் கிளர்க் டைப்பிஸ்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா 77 வேகன்சி, டோட்டலாக 3058 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயதுலேருந்து 30 வயது வரைக்கும் நீங்கள் எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான அப்பர் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுக்கான அப்பர் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத பார்க்கும்போது இதில் எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷனும், அண்ட் ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர் ரிலாக்ஸேஷனும், மற்ற எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட் அண்டு பிடபிள்யூடி கேண்டிடேட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகிரிக்கு தந்தார் போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தந்தார் போல் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சார் சேலரி இருக்கும் அப்படின்ற சில பேர் இதில் டிக்கெட் கிளர்க்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி 21,700 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். அண்ட் அக்கௌண்ட் கிளர்க் டைப்பிஸ்ட்டுக்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அண்டு ஜூனியர் கிளர்க் டைப்பிஸ்ட்டுக்காக அப்ளை பண்ணுறீங்க, அண்ட் ட்ரெயின் கிளர்க்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மாதந்தோறும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ட்ரைனிங்கில் இருக்கும்போது 19,900 வரைக்கும் உங்களுக்கான சேலரி மாதம் ஊதியமாக இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஏ, ஹெச்ஆர்ஏ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ரெண்ட் அலவன்ஸ் இருக்கும். அண்ட் இந்த ஜாபுக்கு இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதில் மெயில் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் சில பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா, அப்ளிகேஷன் இதில் ரீஃபண்டபுள்னு கொடுத்துருக்காங்க. அது எப்படி சார் ரீஃபண்டபுள் வரும் அப்படின்றத சில பேர் கேட்டிருந்தாங்க. இதில் எப்படி ரீஃபண்டபுளாக வரும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். அண்ட் இதில் எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி கேண்டிடேட், ஃபீமேல் கேண்டிடேட், டிரான்ஸ்ஜெண்டர் கேண்டிடேட் அண்ட் இபிசி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸஸ் இருக்கும். இவங்களுக்கு ஃபுல் ரீஃபண்டபுள் 250 ரூபாய் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரிட்டர்னாக வந்துடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மற்ற ஆல் கேண்டிடேட் ஆல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு கேண்டிடேட் எல்லாருக்கும் 500 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸஸ் இருக்கும். இதில் 400 ரூபாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 1 முடிஞ்ச உடனே உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் ரிட்டனாக வந்துடும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எப்படி சார் ரிட்டர்ன் வரும், எதில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணுற போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். சரிங்களா? உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். அந்த
அப்ளை பண்ணும்போது எந்த சென்டரில் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த சென்டரை வந்து அவங்களுக்கு வந்து சொல்லுங்கள். இப்படி தான் என்னுடைய அமௌண்ட் வந்து ரீஃபண்டபுளாக வரணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஐஎஃப்எஸ்சி நம்பர், என்னுடைய அக்கௌண்ட் நம்பரை வந்து நீங்கள் அதில் போடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ தான் அவங்க வந்து போடுவாங்க. அப்படி இல்லை அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் போட்டாலும் அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பருக்கு மட்டும்தான் வரும். சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக வந்து பார்த்து நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை வந்து ஆட் வந்து பண்ணுங்கள். அண்டு இதில் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 100 மார்க்கான உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸில் 40 அண்டு மேத்தமெட்டிக்ஸில் வந்து 30 கொஷினும் அண்டு ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங்கில் வந்து 30 கொஷினும் வந்து இருக்கும். டோட்டலாக 120 மினிட்ஸ்க்கான டைம் வந்து இருக்கும். இதில் வந்து நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. 1/4 மார்க் வந்து கட் ஆகும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். இதில் சில பேருக்கு நிறைய பேருக்கு வந்து டவுட்டர்ஸ் வந்து இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் முடிஞ்ச உடனே இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ரிட்டர்ன் வந்துடும் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு வேளை நான் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 1 வந்து அட்டன் பண்ணலை, இல்லை நான் வந்து ஃபெயில் ஆகிட்டேன், இந்த மாதிரி வந்து என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரீஃபண்டபுளாக வந்துடும். ஒன்றும் கவலைப்பட வேண்டியதே தேவையே இல்லை. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 2க்காக வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் எல்லாருமே நீங்கள் வந்து எழுத போவீங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 120 கொஷின்ஸ் வந்து இருக்கும். டோட்டலாக 100 மார்க்கான உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அதே மாதிரி தான் சேம் ப்ராசஸ் தான். சரிங்களா? சேம் மைனஸ் மார்க் தான் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 1 கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 2 முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில பொசிஷன்ஸ்க்கு வந்து உங்களுக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். அது எதுக்கு அப்படின்னு வந்து பார்க்கும்போது நீங்கள் அக்கௌண்ட் கிளர்க்கு டைப்பிஸ்ட்டுக்கும் அண்டு ஜூனியர் கிளர்க்கு டைப்பிஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். சரிங்களா? இந்த 2த்துக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். மற்றதுக்கெல்லாம் வந்து கிடையாது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எப்படி நான் அப்ளை பண்ணுறது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. இதில் ஹவ் டு அப்ளைன்னு இருக்கும். சரிங்களா? அதில் எப்படி அப்ளை பண்ணணும்னா www.chennai.government.in அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணினா போதும் உங்களுக்கான வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிரும். அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அந்த அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இதில் அப்ளை நவ்வுன்னு இருக்கும். அந்த அப்ளை நவ்வுன்றதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? பேஜஸ் ஓப்பன் ஆனதுக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக லாகின் பண்ணி நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் வந்து லாகின் வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புதுசாக வந்து லாகின் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதில் வந்து ரீசெண்டாக வந்து என்னென்ன அப்ளிகேஷன் வந்து ஓப்பனாக இருக்குது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து இருக்குது. இந்த குட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இதில் கிராஜுவேட் மற்றும் அண்டர் கிராஜுவேட் 2 விதமான நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இந்த